அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த அரபு இலக்கியவாதியை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். நவ் we are going to learn about a great literary person in Arabic language, namely Mulla Mahmud al-Junfuri. So this lesson will be useful for the students who are very interested and who are preparing for writing NET examination also. இவர் மாபெரிய ஒரு விண்கலை வித்தகராக திகழ்ந்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆலிமு ஃபலக்கின் என்பதாக நாம் அரபு மொழியிலே சொல்லுகிறோம். வானவியலாளர், அஸ்ட்ரானர் என்பதாக சொல்லலாம். அதுபோல் இவர் ஒரு பெரிய தத்துவியலாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். அதுக்கு நாம் அரபியில் ஃபிலாசபர் என்பதாக நாம் ஆங்கிலத்திலே சொல்லலாம். ஸோ பின்னால் இது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு நிறைய தரப்படுகிறது. الشيخ العالم الكبير العلامة الشهير محمود بن محمد العمري الجنفوري أحد الأفاضل المشهورين لم يكن في زمانه مثله في العلوم الحكمية والمعارف الأدبية. இவர்கள் முல்லா மஹ்மூத் அல் ஜூன்ஃபூரியி என்றவர்கள் ஒரு மாபெரும் அறிஞர். இந்த ஜூன்ஃபூரியி என்பதாக ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் பிறந்த இடமும் இறந்த இடமும் ஒன்று. அந்த இடத்தின் பெயர் ஜூன்ஃபூர் என்பதாகும். எனவேதான் அவர் ஜூன்ஃபூரியி என்பதாக அழைக்கப்படுகிறார். மக்கானு பிலாதத்திஹி ஒ மக்கானு ஒஃபாத்திஹி மக்கானுன் வாஹிதுன் இஸ்மு தாலிக்கல் மக்கான் ஜூன்ஃபூர் ஃபலிஹாதா ஹுவ சும்மிய பி இஸ்மில் ஜூன்ஃபூரியே ஒயின்னமா யுக்தபு பாத இஸ்மிஹி அல் ஜூன்ஃபூரியே ஹாதா ஹுவ சபபுன் முஹிமுன் ஜித்தன். இவர் அந்த காலகட்டத்திலே இவரை விஞ்சும் அளவிற்கு இந்த இரண்டு கலையிலும் யாரும் இருக்கவில்லை. வானசாஸ்திர கலையிலும் அதுபோன்ற தத்துவ கலையிலும் இவரை விஞ்சுவதற்கு அந்த காலகட்டத்திலே வேறு யாரும் ஆள் இல்லை. இவர்கள் இந்த வானசாஸ்திர கலையிலே குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் எங்கே பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள் என்பது குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஹுவ உலித ஃபி ஜான்ஃபூர் சனத்த சலாசின் ஒத்திசமியா நஷஅ ஃபி மஹ்தி ஜத்திஹி ஷா முஹம்மத். அவர்கள் இந்த ஆண்டிலே பிறந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய பாட்டனார் ஷா முஹம்மது அவர்களுடைய மடியில்தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஒகரா அலஹி அல் குத்துப திராசியா, பாடப்புத்தகங்கள் அனைத்தையும் அவரிடத்திலேயே அவர் கற்று தேறினார்கள், படித்து முடித்தார்கள். அதே நேரத்தில் நஷஅ في مهد جده شاه محمد وقرأ عليه الكتب الدراسية. لازم الشيخ الأستاذ محمد أفلل بن حمزة العثمان الجونفوري. அதே ஜூன்ஃபூர் என்கின்ற ஊரைச் சேர்ந்த உஸ்தாத் முகமது அஃப்லல் அவர்களை அவர் பற்றி பிடித்து கொண்டார். லாசம, அவரை அவர் அவசியமாக்கி கொண்டார். வாஹத மின்ஹு, அவரிடத்திலிருந்து நிறைய ஞானங்களை இவர் எடுத்துக்கொண்டார், கற்றுக்கொண்டார். வாக்பல அலல் மன்திகி வல் ஹிக்மதி இக்பாலன் குல்லியன் ஹத்தா பரிசஃபி தில்கல் ஃபலாயில். அந்த கலைகளெல்லாம் அவர்கள் கைதேர்ந்து விளங்கும் வரை அந்த ஆசிரியரிடத்திலேயே இருந்தார். என்னென்ன கலை? மன்திக் என்கின்ற அந்த பேச்சுக்கலை, ஹிக்மா என்கின்ற தத்துவக்கலை, இதிலெல்லாம் கைதேர்ந்து திகழும் வரை அங்கேயே இருந்தார். அதே நேரத்தில் அவர் ஒத்த சக மாணவர்களை விட இவருக்கு 17 வயது ஆகும் பொழுது விஞ்சி நின்றார். சக மாணவர்களை விட பல விஷயங்களிலே திறமை பெற்றவராக, கை தேர்ந்தவராக இவர் காணப்பட்டார். இவரிடத்தில் எப்படி இந்த ஞானம் வந்தது, இவ்வளோ பெரிய அபாரித திறமை வந்தது என்று பார்க்கும் பொழுது இதோ இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் காணப்படுகிறது. கான யஹ்துர் அல் மஜாலிஸ வல் மஹாஃபில ஃபி சிகரிஹி, சின்ன வயதிலேயே பெரும்பெரும் சபைகளிலே இவர் கலந்து கொள்வார், ஆய்வரங்கத்திலேயும் கலந்து கொள்வார்.
ஃபயத்தகல்லமு வ யுனாதிரு பி ஃபஹ்மில் கிபார், பெரும் அறிஞர் பெருமக்களுடைய வார்த்தைகளை கேட்டு பேச்சுக்களை கேட்டு அதிலேயே அவர் விவாதம் செய்யும் அளவிற்கு தேர்ந்திருக்கிறார். இன்னொரு இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது மிக முக்கியமான விஷயம், மர்சத் என்கின்ற ஒரு கண்காணிப்பகத்தை நிறுவ வேண்டும் என்று பேராசை பெற்றிருக்கிறார். அந்த மர்சதுன்னு சொன்னால் கோள்களை பற்றி ஒரு கண்காணிப்பகம். ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஷரியத் அடிப்படையில் பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து நோன்பு விடணும். பிறையை எப்படி பார்க்கிறது, அது ஒரு கலை. அந்த வானசாஸ்திர கலை யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அவர்களால் அதை மிக இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். அதே போன்று தான் இந்த விஷயத்தில் வானம் என்பது இருக்குதா இல்லையா என்ற விஷயத்திலே விஞ்ஞானிகளுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு பிரித்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஷரியத் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து தான் மிஅராஜுடைய இரவிலே அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடமிருந்து 5 வேளை தொழுகையை வாங்கி நமக்கு கொடுத்தார்கள் என்று ஹதீஸ் மூலமாக தெள்ள தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் வானம் என்று ஒரு திடப்பொருளே கிடையாது. பூமியில் இருக்கக்கூடிய அந்த தூசுகள் எல்லாம் மேலே சென்று விண்வெளியிலே அது நீல நிறமாக காட்சி அளிக்கிறதே தவிர வானம் என்று ஒரு திடப்பொருள் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கூற்று இப்படி இருந்த போதிலும் நமக்கு நம்முடைய ஷரியத் என்ன சொல்கிறதோ அதுதான் மிக மிக உண்மையானது. இன்னும் ஒரு மிக குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், 5 வேளை தொழுகை என்பது இஸ்லாமிய பெருமகனாருக்கு மிக மிக முக்கியமானது. அந்த 5 வேளை தொழுகையின் போது கண்டிப்பாக கிப்லா திசையை முன்னோக்கி தான் தொழுதாக வேண்டும். ஃபஜருடைய ஃபர்து, லொஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற இந்த வக்துகளினுடைய ஃபர்லான தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி தான் தொழுதாக வேண்டும். கிப்லா விஷயத்தில் மதுஹபு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அவர் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் கிப்லா திசையை முன்னோக்கினால் போதுமானது. ஆனால் தொழக்கூடிய அந்த தொழுகையாளி ஷாஃபி மதுஹபை பின்பற்றி வாழக்கூடியவராக இருந்தால் ஐனுல் கிப்லா, கிப்லாவையே அவர் முன்னோக்கி ஆக வேண்டும். இந்த நேரத்தில் இந்த கலை ஞானமிக்க ஒரு மனிதர் மிக மிக இன்றி அமையாமல் தேவைப்படும், இன்றி அமையாதது. எனவே இவர் ஆலிமு ஃபலக்கின், அந்த வானசாஸ்திர கலையிலே கை தேர்ந்தவராக இருக்கிறார். அப்போ பள்ளிவாசலுக்கு கிப்லா நிறுவ வேண்டுமானால் இந்த ஃபலக்கு என்கின்ற இந்த துறையில் யார் கை தேர்ந்திருக்கிறாரோ அவரால் மட்டுமே அந்த கிப்லா திசையை மிகவும் துல்லியமாக கணிக்க முடியும். அந்த துறையிலே இவர் மிகவும் கைத்தேர்ந்தவராக திகழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அக்பர் என்கின்ற முகலாய மன்னரிடத்திலும் ஷாஜஹான் என்ற மன்னரிடத்திலும் அவர் அணுகி ஒரு கண்காணிப்பகத்தை நிறுவ வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததாக தெரிய வருகிறது. ஆனால் முகலாய மன்னர்கள் எல்லாம் போர் விஷயத்திலே மிக முனைப்போடு இருந்த காரணத்தினால இவருடைய கூற்றுக்களை சீர்தூக்கி பார்த்து அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது. அதே நேரத்தில் இவர் எழுதிய அந்த நூல்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானது, குறிப்பிடத்தக்கது. அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். வலி ஷைஹி மஹ்மூத் அல் ஜூன்ஃபூரி முசன்னஃபாத்துன் அதீதா. என்ன, இந்த ஜூன்ஃபோரை சேர்ந்த இந்த அறிஞர் பெருமானாருக்கு நிறைய நூல்கள் உண்டு. அதில் அஷ்ஹருஹா, மிக பிரபலியமான குறிப்பிடத்தக்க நூல் பேர் என்னென்னா அஷம்ஷுல் பாஸிகத்து ஃபில் ஹிக்மதி. நூல் பேர் அஷம்ஷுல் பாஸிகத்து ஃபில் ஹிக்மதி. இது ஒரு நூல். இன்னொன்று அவருடைய நூலில் மிக முக்கியமானது ஒன்று அல் ஃபராயித் ஷரஹுல் ஃபவாயித் லில் காதி அலுதுத்தீன். அந்த அலுத்தீன் என்கின்ற அந்த காதியாருடைய நூல் ஃபவாயித், பிரயோஜனங்கள் அப்படிங்கிற பேர் கொண்ட நூல். அந்த நூலுக்கு விளக்க உரையாக இவர் நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் பேர் அல் ஃபராயித், அந்த நூலுடைய பேர். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் மஆனி வல் பயான் என்ன, இந்த துறைகளெல்லாம் இவர்களை விஞ்சுவதற்கு ஆள் இல்லை, கைத்தேர்ந்து திகழ்ந்திருக்கிறார். வலஹு தஅலீகாத்து நஃப்ஸிய்யா அலா ذلك ஷரஹ். அந்த விரிவுரை நூலுக்கு இன்னும் அவர்கள் தன்னுடைய சொந்தமான நிறைய குறிப்புகளையும் வைத்திருந்திருக்கிறார்கள். அதனோட சேர்க்கைகள், இணைப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார்கள். வல்லஹு ஹிர்ஸுல் ஈமான், ஹிர்ஸுல் ஈமான் என்ற பெயரில் அவருக்கு இன்னொரு நூல் இருக்கிறது. ஃபிர் ரத்தி அல தஸ்வியதி லி ஷைഖ் முஹிப்புல்லாஹ் அல் இலா அல் ஆபாதி. இவங்க எழுதின அந்த தஸ்வியாங்கிற அந்த நூலுக்கு ரத்தாக இவர்கள் தந்திருக்கிறார்கள். உலகு ரிசாலா பில் ஃபாரிசியா, ஃபாரிசீக மொழியில் ரிசாலா அப்படிங்கிற ஒரு நூலும் இவர்களுக்கு இருக்கிறது. ஃபி அக்ஸாமின் நிசா, அதில் அந்த பெண்களுடைய பிரிவுகள் வகைகள் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உலகு தீவானு ஷியர் ஃபாரிசி, ஃபாரிசீக மொழியில் அவங்களுக்கு கவிதை தொகுப்பும் கூட இருக்கிறது. ஆக இவர்கள் இறந்தார்கள். ஏன்னா
அவர்களுடைய பிறப்பு இறப்பு வருஷத்தை என்னால் பின்னால் நான் சொல்ல இருக்கிறேன். அவர்கள் இறந்தது என்ன மதீனா ஜூன் 4 அப்படிங்கிறத பட்டணத்தில் தான் இறந்தாங்க. வக்கபருகு மஷ்ஹூரன் லாஹிருன் ஹாரிஜல் பலதா, அந்த ஊருக்கு வெளியில் உள்ள இடத்துல அவருடைய கபர் இருக்குது. ரொம்ப பிரபல்யமானது. அதே நேரத்தில் இவர்களை பற்றி ஆங்கிலத்தில் உள்ள ஒரு குறிப்பை நாம் பார்த்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்கள் தேர்வு எழுது நேரங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக நெட்டு எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். முல்லா முகமது ஜூன்பூரி 1606 அவங்க பிறந்த வருடம் 1606. அவர்கள் இறந்த வருடம் என்று பார்க்கும்பொழுது 165 என்பது எழுதப்பட்டிருக்கிறது. சில நூல்களிலே சில மாற்றங்கள் காணப்படுகிறது. Was born an important Indian natural philosopher and astronomer of the 17th century. Book second of his classic Shams al-Bazaghi is on theoretical astronomy, where he raises doubts about the Ptolemaic system. He discusses various views on the spots of the moon. He refutes them and advances his own theory that these are some tiny bodies on which the sun's light does not reflect. He has a number of works on natural philosophy and logic to his credit. It is related that he requested Emperor Shah Jahan to sanction a place suitable for setting up an observatory, but as the emperor was busy in wars and other state problems, he could not get enough time to examine the feasibility of the project. His work Shams al-Bazaghi is supposed to be the most important work of an Indian in natural philosophy written in Arabic. The original title was Hikmatul Baligha, but the author himself elucidated the contents and named the revised version Shams al-Bazigha, Shams al-Baqizi. In the treatise, he refuted the doctrine of atemporal origination, Hudud al-Daghri, proposed by Iranian philosopher Mr. Damed. இன்னும் அரபு மொழியிலே அவர்களை பற்றியுள்ள சில விஷயங்களை நாம் பார்த்து கொள்ளலாம். முல்லா மஹமூத் அல் ஃபாரூகி அல் ஜூன்ஃபுரி. முல்லா மஹமூத் அல் ஃபாரூகி அல் ஜூன்ஃபுரி كتب هنا هذا سنة الولادة كذلك سنة الوفاة أيضا. هناك فرق يسير، أنا أترك هذا في يد الطلاب. هو فيلسوف وباحث من أهل جونفور بالهند شرقي دهلي. هو محمود بن محمد الفاروقي الجونفوري، ويقال له ملا محمود. ملا محمود مولده ووفاته بجونفور. وقال صاحب صبحة المرجان: لم يظهر في الهند مثل الفاروقين، أحدهما في علم الحقائق وهو الشيخ أحمد السرهندي، والثاني في علوم الحكمة والعدب وهو ملا محمود. آثاره معناه كتبه، his writings, his books. Already I told you
and explained about his writings and books. Here also few things are available. من آثاره الشمس البازغة أو الحكمة البالغة. شمس البازغة الحكمة البالغة وحرز الإيمان والفوائد، وهو شرح لكتاب الفوائد الغياثية. ثم كتاب آخر أنا الدوحة المياه، ورسالة في أقسام النساء، وله ديوان شعر بالفارسية. இவ்வாறு இவருடைய நூல்கள் பற்றிய விவரங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த புறம் அவருடைய வரலாற்று விஷயங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாலூமா ஷக்ஸியா என்று சொன்னால் பர்சனல் டீட்டெயில்ஸ், தனிமனித விவரங்கள், பிறப்புடைய வருஷம், அதே போன்று பிறந்த இடம், இறப்புடைய வருஷம், இறந்த இடம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஹயாத்துல் இல்மி, அவருடைய கல்வி சார்ந்த வாழ்க்கை, எஜுகேஷனல் லைஃப் என்று பார்க்கும் பொழுது அல்மிஹனா, தொழில் என்ன அப்படின்னா ஆலிமு ஃபலக்கின், வானசாஸ்திர கலை நிபுணராக இருந்திருக்கிறார், அதாவது அஸ்ட்ரானமராக இருந்திருக்கிறார். ஃபைலசூஃப், ஃபிலாசபராக, தத்துவியலாளராக அவர் வாழ்ந்திருக்கிறார்.